ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சுண்டைக்காயில் லைட்டாக கசப்பு தன்மை இருக்குங்க. அதுக்கு போக வைக்கிறதுக்காக 2 ஸ்பூன் தயிரை நிறைய தண்ணி விட்டு மோராக இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க சுண்டைக்காயை தட்டி எடுத்துக்கலாம். சுண்டைக்காயை இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மோரில் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா சுண்டைக்காயும் இந்த மாதிரி தட்டிட்டு மோரில் ஊற வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம லைட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் நீங்கள் தட்டிட்டு சேர்க்கறதுனால குழம்போட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. அடுத்தது நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இது லைட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பழுத்த தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாய் வச்சு அதில் 50 ml கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கும்போது இதில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சுண்டைக்காயில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால போன்ஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. அனிமிக்காக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. அடுத்தது வெங்காயமும் பூண்டும் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக இதில் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டைஜஷன் ப்ராப்ளம்க்கும் நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இது எல்லாம் வதங்கிட்டதும் அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்கிற சுண்டைக்காயை ஃபில்ட்ரு பண்ணி இப்போ இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி சுருண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுண்டைக்காய் வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ தக்காளி சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சுண்டைக்காய் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்ததாக இது நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பதம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மள டேஸ்டியான ஹெல்தியான சுண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்தியான சூப்பரான வீடியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.